ஹே கைஸ். ஸோ நான் உங்கள் செரட்வன் ட்ரேடர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு கோல்டில் வந்து ஒரு செட்டப் மாட்டுச்சு. நான் இது ரியலாக எடுக்கல. ஏன் அப்படின்னா என்னோட பயாஸ் வந்து புல்லிஷ். ஸோ புல்லிஷ் செட்டப் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணி நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பீரிஷ் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம், ஆனால் ரியலில் இது பண்ண வேணாம், அமைதியாக விட்டுறலான்ட்டு தான் விட்டேன். ஸோ அது என்ன செட்டப் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்த செட்டப் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் சூப் செட்டப். ஓகேவா? ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கோல்டோட அனாலிசிஸ் காமிக்கிறேன். ஓவராலாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். நான் வந்து டார்கெட் பண்ணுறது 3 வீக் கூட ஹையை டார்கெட் பண்ணிருக்கேன். 3 வீக் கூட ஹையை டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது எது என்னோட பர்சனல் வியூ. நான் 3 வீக் கூட ஹையை பர்சனலாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ 3 வீக் ஹை போகணுன்னா எனக்கு அதுக்கேற்ற லிக்விட் ஒன்று எடுக்கணும் ஷார்ட் டைமுக்கு. அப்போ ஷார்ட் டைமுக்கு எனக்கு ஒரு லிக்விட் வேணுங்கிறதுக்காக லிக்விட் தேடிட்டு இருக்கோம். அப்போ தேடும் போது ஒரு செல் சைடு வேணும்ல. அப்போ என்ன செல் சைடு இருக்குன்னு பார்த்தா நேத்தோட ப்ரீவியஸ் டே லோ, எது மண்டேயோட ப்ரீவியஸ் டே லோவும் வெள்ளிக்கிழமையோட ஒரு ஸ்விங் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், மண்டேயோட ப்ரீவியஸ் டே லோ மார்க்கெட்டிங் ஹன் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா நேற்று மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் அடிச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் மேலே போகல. அப்போ மார்க்கெட் நேற்று மேலே போகலன்னா எதுக்கு ஹையை கட் பண்ணணும்? அப்போ பை ஸ்டாப்ஸ் எடுத்துருச்சு. அப்போ மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, கீழே விழுகுது 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 விழுந்துட்டே இருக்கு. கரெக்டாக 3 o'clock லண்டன் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன். 3 o'clock முன்னாடி அந்த 3 hour சைக்கிள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? இது எனக்கு 3 hour சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி. 3 hour சைக்கிள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 0 to 3 மார்க்கெட் வருது, ஒரு ஹையை ஸ்வீப் பண்ணுது. ஐ மீன் பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பிரேக் ஸ்ட்ரக்சர் எம்எஸ்எஸ் நினைப்பாங்க. ஓகேவா? ஆனால் இது எம்எஸ்எஸ் பிரேக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பூல் ஆஃப் லிக்விட்டே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணல. ஏஷியாவில் ஸ்வீப் பண்ணிச்சு, அது இதுன்னு சொல்லலாம். தவிர பெருசாக மார்க்கெட் வந்து அது புஷ் கொடுக்கல. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மார்க்கெட் பேஸ் தானே. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரான் லிக்விட்டி, நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐசிடி ட்ரேடர்ஸ் ட்ரான் லிக்விட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கான்செப்ட்ஸில் கிடையாது. ட்ரான் லிக்விட்டி இங்கே இருந்துச்சு ப்ரீவியஸ் டே லோக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வீப்பை அடுத்தா பாருங்க, நான் ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கே இருக்குது? 1 minute கான்செப்ட் நீனாக இருக்கும். இங்கேங்க ஃபஸ்ட்டு முதல்ல அடித்த ஷார்ட் எங்கே தெரியுமா? இங்கே இந்த எஃபிஜி தெரியுது பார்த்தீங்களா? இங்கே இதான் முதல்ல அடித்த ஷார்ட்டு. ஓகே, அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வரைஞ்சேன் இந்த ஸ்விங்குக்கு. -4 டார்கெட்டு. எஃப்இஜில் முதல் ஷார்ட்டு. மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தோன்னு நல்லா விழுந்திருக்கணும், புஷ் கிடைக்கல. அப்பவே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டை ஏதோ கோளாறு பண்ணுது. இந்த செஷனுக்கு லண்டன் செஷனுக்காக ஏதோ கோளாறு பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆச்சு, மறுபடியும் மேலே போச்சு. நான் என்ன நினச்சேன், மறுபடியும் ஒரு டோட்டல் சூப் வருதுன்னு நினச்சி இங்கே ஒரு ஷார்ட். ஏன்னா இதெல்லாம் ஸ்விங் ஹை, நான் மறுபடியும் டோட்டல் சூப் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷார்ட் அடிச்சு விட்டேன். அடுத்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கே ஹை போகுது. இந்த இடத்துல அந்த டோட்டல் சூப்னு நினச்சி இங்கே ஒரு ஷார்ட்டு. அடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுந்து ஒரு பிரேக்கர் கொடுத்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டு. இந்த கேண்டலில் அங்கே ஒரு ஷார்ட்டு. ஓகேவா? இங்கே ஒரு ஷார்ட் அடித்தேன். அவ்வளோதாங்க. மார்க்கெட் மறுபடியும் நல்லா கீழே விழுந்துச்சு. இந்த பிரேக்கர் பிளாக்ல நல்லா உள்ள வந்து டீப்பாக எடுத்துச்சு. அப்புறம் 3 o'clock ஓப்பன் ஆனால் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இது வந்து பவர் ஆஃப் 3 கான்செப்ட். இதில் எப்படி பவர் ஆஃப் 3 வரும் நிறைய பேர் கேட்பீங்க. பவர் ஆஃப் 3 கேண்டில்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகிற, ஐ மீன் கேண்டில் ஓப்பன் ஆகிற டெக்னிக் வச்சு. அது ஓப்பன் ஆகி ஸ்வீப் எடுக்குதா இல்லை ஓப்பன் ஆகி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குதான்னு. ஸோ அது ஓப்பன் ஆகி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. இங்கே எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு. எனக்கு இந்த எஃப்இஜி தொட்டி விழுகும்னு நினச்சேன். ஆனால் நான் எஸ்எல்லாம் அப்படியே தான் வச்சிருந்தேன். மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுகுது, மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் அகைன் ஒரு டோட்டல் சூப். இன்னைக்கு பயங்கரமான டோட்டல் சூப்பு. கண்டினியூஷன் செட்டப்புக்கு டோட்டல் சூப் தான் பெஸ்ட்டு. கரெக்டாக மறுபடியும் டோட்டல் சூப்பு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அடிச்சு விட்டேன் டாப்பில். அவ்வளோதான். மார்க்கெட் அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே வந்துடுச்சு. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த -4 நிற்கும்னு. நான் இந்த ஃப்ரைடேயோட அந்த ஸ்விங்லோலாம் வரும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமான ஒரு ஸ்விங்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எதிர்பார்த்தது இந்த செல் ஆஃப் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு செல் ஆஃப் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுதாங்க நான் அடுத்த கோல்டோட டோட்டல் சூப் செட்டப். ஸோ கோல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நேஸ் ஹண்ட்ரட் எனக்கு ஈஸி, அது எனக்கு பழகிடுச்சு. கோல்டு வந்து எப்படின்னா பேஷண்ட்டாக இருக்கும். கோல்டில் ரொம்ப 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 பேஷண்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டுருக்கூடாது கோல்டில். கொஞ்சம் நீங்கள் பதற்றம் அடைஞ்சிங்கன்னா மாட்டிப்பீங்க.
கோல்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கோல்டு வந்து ட்ரேடிங்க்கு நம்பர் 1. நேஸோட என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் நம்பர் 1. ஆனால் கஷ்டம். எனக்கு கோல்டு நான் நேஸ் ட்ரேடர் இருந்தாலும் நான் கோல்டு ஏன் பெட்டர்னு சொல்கிறேன்னா, கோல்டு வந்து ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிருச்சுன்னா அதோட ஈஸி கிடையாது. ஏன்னா அவன் வந்து பழக்கப்பட்டா மட்டும்தான் அவனை வந்து பக்குவப்படுத்தணும் கோல்டை. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வராது. பக்குவப்பட தான் கோல்டு வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த கோல்டு இது பார்த்துட்டு இருந்தேன். நான் மேட்ச் இன்னைக்கு வாட்ச் பண்ணேன். மேட்ச் நான் ஏன் விஷயத்தில் வாட்ச் பண்ணிக்கிறேன், காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கோல்டு வாட்ச் பண்ணிக்கலாம்னு விட்டேன். ஸோ சரியான ஒரு செட்டப் இது. ஓகேவா? லண்டன் செஷனில். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நான் அடுத்த டர்ட்டில் சூப் செட்டப்பு. உங்களுக்கு இந்த செட்டப் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டர்ட்டில் சூப் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஹையை பிரேக் பண்ணோம், மேலே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க இல்லையா டர்ட்டில் சூப்பு. ஒரு லோ பிரேக் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க இல்லையா, அப்போ அது ஒரு டர்ட்டில் சூப். ஓகேவா? ஸோ மார்க்கெட் டர்ட்டில் சூப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரேட் பண்ணால் ஒன்று தான் தேவை, அது ஒரு புரிதல். சரியா? ஸோ இதுதாங்க டர்ட்டில் சூப்பான இன்னைக்கு நான் கோல்டு எடுத்த வீடியோ. ஸோ இங்கே ஓப்பன் பொசிஷன் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் இங்கே க்ளோஸ் பண்ணேன்னா, ஓவராலாக மார்க்கெட் புல்லிஷ். இன்னைக்கு கேண்டலோட பவர் ஆஃப் 3 வச்சு பார்த்தாலும் மார்க்கெட் எனக்கு நல்ல புல்லிஷாக தான் தெரியுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வேணாம், விட்டு பிடிப்போம், அவசரப்பட வேணாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஸோ அடுத்து 6 AM அண்ட் 10 AM 4 ஓப்பனிங்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.